Hi student, 12th standard chapter 1 to find adjoint of matrix. Okay, எப்படி adjoint matrix நம்ம ஒரு மேட்ரிக்ஸ்ல இருந்து எப்படி adjoint நம்ம ஃபார்ம் பண்ண போறோம் அத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். நமக்கு ஃபர்ஸ்ட் 2x2 மேட்ரிக்ஸ் ஓட adjoint எப்படி ஃபார்ம் பண்ண போறோம். செகண்ட் வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் ஓட adjoint எப்படி ஃபார்ம் பண்ண போறோம். இத பத்தி நம்ம பார்க்க போறோம் நமக்கு இந்த வீடியோல. இப்போ நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2x2 மேட்ரிக்ஸ் தான் 2x2 மேட்ரிக்ஸ். ஓகே, இந்த மேட்ரிக்ஸ்க்கு எப்படி அட்ஜாயின்ட் ஏ ஃபார்ம் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏனா இந்த வேல்யூ இங்க சேஞ்ச் பண்ணனும், இங்க இருக்கிற வேல்யூ இங்க சேஞ்ச் பண்ணிட்டு இங்க இருக்கிற வேல்யூ மட்டும் இன்டர்சேஞ்ச் சிம்பிள் சேஞ்ச் பண்ணா என்ன நமக்கு அட்ஜாயின்ட் ஏஃபா கன்வெர்ட் ஆயிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் A22 ன்னு வரும், இங்க கன்வெர்ட் ஆயிடுச்சு. இங்க A11 இங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்க இருக்கிற சிம்பிளை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணா அட்ஜாயின்ட் ஏவா கன்வெர்ட் ஆயிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் A = 1 2 3 4 இருந்துச்சுன்னா எப்படி கன்வெர்ட் ஆகிடும், இந்த 4 இங்கே கன்வெர்ட் ஆகும், இந்த 1 இங்கே கன்வெர்ட் ஆகிடும், இந்த ரெண்டு சிம்பிளை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா என்னவா கன்வெர்ட் ஆகிடும், அட்ஜாயின்ட் ஏவா கன்வெர்ட் ஆகிடும். இது 2x2 மேட்ரிக்ஸோட டைரக்ட் அட்ஜாயின்ட் ஏ. ஓகேவா, இது வேற சிம்பிள் ஃபார்மேட்லாம் தேவையில்ல, இது ஷார்ட்கட் மெத்தட்ல ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 3x3 மேட்ரிக்ஸோட அட்ஜாயின்ட் ஏ. ஓகே, எப்படி ஃபார்ம் பண்ண போறோம். இதுக்கு லாஸ்ட் வீடியோவில் இந்த சிம்பிள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட்னு கொடுத்துருப்போம். அந்த ஃபார்மேட்ல தான் என்ன வரும், இந்த அட்ஜாயின்ட் ஏவே கன்வெர்ட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வேல்யூட வேல்யூ வேணும்னா A1 வேணும்னா இந்த காலம் ஃபுல்லா கேன்சல் ஆயிடும், இந்த ரோ ஃபுல்லா கேன்சல். அதே மாதிரி என்ன வரும், A22 A23 A32 A33 வரும். அதே நெக்ஸ்ட் A12 வேல்யூஸ் என்னன்னா இந்த காலம் ஃபுல்லா கேன்சல் ஆயிடும், இந்த ஃபுல்லா கேன்சல் டைம் என்ன வரும், இந்த வேல்யூ இந்த வேல்யூ இந்த வேல்யூ இந்த வேல்யூ வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் A13 வேல்யூ என்ன, இது ஃபுல்லா ரிமூவ் ஆயிடும், இது ஃபுல்லா ரிமூவ் ஆயிடும், ரிமைன் வரும் இந்த 2x2 மேட்ரிக்ஸோட வேல்யூஸ் வரும் லாஸ்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் சிம்பிள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பிளஸ் போட்டணும், நெக்ஸ்ட் மைனஸ் பிளஸ். ஃபர்ஸ்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் என்ன, செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் வேல்யூ 2 வேல்யூஸ் வேணும். அப்ப 2 வேல்யூஸ்னா இங்க என்ன சிம்பிள் மைனஸ் சிம்பிள் இருக்குது. எந்த வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது அது ஃபுல்லா என்ன வரும், காலத்தை கேன்சல் பண்ணிடணும், ரோ ஃபுல்லா கேன்சல் பண்ண ரிமைன் வரும் A. நெக்ஸ்ட் 12 A13 A32 A33 வந்துச்சு நமக்கு. அதே சேம் A22 வேல்யூனா அதே காலம் கேன்சல் ஆயிடும், அதே நேரம் ரோ கேன்சல்னா A11 A13 A31 A33 ஆன்சர். நெக்ஸ்ட் மைனஸ் சிம்பிள் மைனஸ். லாஸ்ட் நேரம் A23 வேணும்னா இந்த காலம் கேன்சல், இந்த ஃபுல்லா கேன்சல், என்னன்னா இந்த 4 வேல்யூஸ் வரும் 2x2. அதே சேம் நேரம் A பிளஸ் நேரம் பிளஸ் வேல்யூ, இது 3 வேல்யூனா அதே சேம் காலம் கேன்சல், இது ஃபுல்லா ரோ கேன்சல், இது 2x2 மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்ங்கனா மைனஸ் சிம்பிள் மைனஸ் சிம்பிள்னா அதே சேம் இந்த காலம் ரோ கேன்சல், இதே காலம் கேன்சல். நெக்ஸ்ட் அந்த 2x2 மேட்ரிக்ஸ். அதே லாஸ்ட் வேல்யூ அது சேம் லாஸ்ட்னா யூஸ் பண்ணணும். மேட்ரிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு டிரான்ஸ்போஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு டிரான்ஸ்போஸ் கம்ப்ளீட் பண்ணாதான் நமக்கு அட்ஜாயின்ட் ஏவா கன்வெர்ட் ஆயிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் அதே சிம் பிளஸ் சிம்பிள் இந்த டயகனல் வேல்யூ மல்டிப்ளை பண்ணனும், இத மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணனும். A22 A33 மைனஸ் இத மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணனும். அதே சேம் இத மல்டிப்ளை பண்றேன், இத மைனஸ் பண்றீங்க, இத மல்டிப்ளை பண்றேன், இத மைனஸ் பண்றீங்க. அதே சேம் டோட்டல் வேல்யூ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த டிரான்ஸ்போஸ் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நமக்கு ஒரு ஃபைனலா என்ன இருக்கும், ஒரு ரிசல்ட் ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் வரும். அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் என்னவா கன்வெர்ட் ஆகும், ரோ ஃபுல்லா காலமா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா டிரான்ஸ்போஸ்னா நமக்கு கன்வெர்ட் ஆயிடும். அதான் நமக்கு என்ன வரும், அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. லாஸ்ட்ல ஃபைனலா என்ன அந்த டிரான்ஸ்போஸ்க்கு ஃபினிஷ் பண்ணாதான் அட்ஜாயின்ட் ஏவா கன்வெர்ட் ஆயிடும். இது ஃபுல்லா ஃபினிஷ் பண்றீங்க, ஃபினிஷ் பண்ணா நமக்கு என்ன வரும், லாஸ்ட் ஒரு 2x2 ஃபார் எக்ஸாம்பிள் 3x இதே மேட்ரிக்ஸ் வரும். இதே மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போஸ் இருக்குது, எப்படி கன்வெர்ட் பண்ண நமக்கு 1 2 3 2 3 1 3 1 5 கன்வெர்ட் ஆயிடும். இதான் என்ன நமக்கு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ, அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி ரிசல்ட் ஃபைனலா வருது, இந்த ரிசல்ட்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் ரிமூவ் பண்ணா ரோ ஃபுல்லா காலமா மாத்தினாதான் அட்ஜாயின்ட் ஏவா கன்வெர்ட் ஆயிடும். இதான் நமக்கு என்ன வரும், ஒரு 3x3 மேட்ரிக்ஸோட அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கிற மெத்தடு. ஓகேவா, இதோட ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. இது நமக்குன்னா நமக்கு மிஸ்டேக் ஆகாம இருக்கும். சரிண்ணா, நம்ம சில ஸ்டூடெண்ட் வரும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் மிஸ் பண்றோம், அந்த சப்ராக்ஷன் மிஸ் பண்றோம், அதெல்லாம் என்ன மிஸ்டேக் ஆகாம இருந்தா இதே மாதிரி 1 by 1 கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா ஈஸியா நமக்கு என்ன வரும், அட்ஜாயின்ட் ஏ வந்து ஃபார்ம் பண்ணிடலாம். வெரி ஈஸி மெத்தடு. ஓகே, இதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே.